எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அதாவது ரவுடி ஒரு ஆளை வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்னொரு அக்யூஸ்டு வந்து என்கவுண்டர்னால் கொல்லப்பட்டிருக்கான். அந்த போலீஸ் வந்து அந்த ஃபாரஸ்டட் ஏரியாவில் வந்து இந்த பெரம்பலூரில் இது வந்து நடந்திருக்கு. டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டு. அது இறந்தவன் பேர் வந்து அழகு ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவன் வந்து இந்த போலீஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அதாவது இந்த கண்ட்ரி பாம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து போட்டிருந்துருக்கான். ஒரு 5-6 பாம் வந்து வீசி எரிஞ்சிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால் வந்து 2 போலீஸ்மெனுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆகியிருந்திருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, இந்த காளிமுத்துவை வந்து போலீஸு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது 2 வெஹிக்கிளில் வந்தவங்க வந்து போலீஸ் அந்த வந்து ஜீப்பை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பாம்பை வந்து வீசி இருந்திருக்காங்க. அவங்க வந்து என்கவுண்டர் பண்ண போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வண்டியை அப்படியே அபேண்டண்ட்டாக விட்டு ஓடிட்டாங்க. ஒரு வண்டியில் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் வந்து 5 பேர் வந்து கொண்ட அந்த டீம் வந்து ஸ்பெஷல் டீம் அமைச்சு அவங்கள வந்து சஸ்பெக்டை வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அழகு ராஜா அப்புறம் வேறு யார் அவனுக்கு வந்து இந்த காளிமுத்து அப்படிங்கிற ஆளோட வந்து லாங் ஸ்டாண்டிங் அந்த பகை இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நிறைய வந்து அந்த சர்ச் எல்லாம் பண்ணி நிறைய அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் வந்து சர்ச் எல்லாம் பண்ணி அப்புறம் அவன் வந்து ஊட்டியில் இருக்கான் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அவன் வந்து ஊட்டியில் இருந்திருக்கான்னு தெரிய வந்த உடனே அரெஸ்ட் பண்ணப்பட்டு பெரம்பலூருக்கு கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்கான். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மண்டே நைட்டு அழகு ராஜா வந்து ஃபாரஸ்டட் ஏரியாவுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒளிச்சு வச்சுருந்துருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. சென்ட்ரல் ஜோன் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னா, பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ராஜா வந்து இனிஷியலாக வந்து மிஸ்லீட் பண்ணான். ஆஃபீஸர்ஸை அதாவது லொக்கேஷன்லாம் வந்து தப்பான இடத்த வந்து காமிச்சான். அந்த ஆக்சுவலாக எங்கே வந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுருக்கிற இடத்த வந்து சரியாக காமிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த டிக் பண்ணி அதை வந்து வெப்பன்ஸ் எல்லாம் இருந்ததை வந்து சடனாக ஒரு இதை வந்து கண்ட்ரி பாம்பை வந்து விட்டு எரிஞ்சிருக்கான் அப்படியே போலீஸ் வெஹிக்கிள் மேலே. பாலகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சப் இன்ஸ்பெக்டர் சங்கர் அப்படிங்கிறவர் குன்னம் போலீஸ் ஸ்டேஷன் அவர் அதை சேர்ந்தவர். அவர் வந்து அவனை அழகராஜா வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவன் வந்து அவரை வந்து கையை வந்து அந்த வெப்பனை வச்சு ஏதோ ஹர்ட் பண்ண பார்த்துருக்கான். அப்புறம் வந்து தப்பிக்கவும் பார்த்துருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் அப்படிங்கிறவர் மங்களமேடு அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர், ஸ்டேஷனை சேர்ந்தவர் ஃபயர் பண்ணிட்டாரு. அவனுடைய தலையில் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. இமீடியட்டாக வந்து பெரம்பலூர் அந்த ஜிஹெச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் அவங்க வந்து அங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அரைவல்லையே இறந்துட்டான்னு. அட்டாப்சி வந்து இனியும் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து இந்த சாட்டர்டே அன்னைக்கு இந்த அட்டாக் நடந்தது வந்து காளிமுத்து வந்து கொல்றதுக்காக நடந்திருக்கு. அவனுமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தான். ஏகப்பட்ட கேசஸ் அவன் மேலே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போலீஸு. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்காக திண்டுக்கல் சப்ஜெயிலேருந்து புழலுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் சென்னையில் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரும்போது இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. வந்து திருச்சி சென்னை நேஷ்னல் ஹைவேல நடந்திருக்கு. அப்புறம் வந்து லஞ்சுக்காக வந்து அவங்க நிறுத்தி இருக்கும்போது வண்டியை அந்த டோல் பிளாசா கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள்ஸ் வினேஷ்குமார் அப்புறம் மருதபாண்டி அவங்களுக்குலாம் வந்து இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த 2 கான்ஸ்டபிள்ஸில் வினேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் திருச்சியில் வந்து மாற்றப்பட்டிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபெசிலிட்டி கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டி ஹையாக இருக்கிற இடத்துல வந்து போயிருக்காரு. அங்கே வந்து மல்டிபிள் சர்ஜரிஸும் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அப்படிங்கும்போது நிறைய மல்டிபிள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் குற்றங்கள்லாம் செஞ்சுருக்கறனால இவங்களுக்கு வந்து அதை வந்து ஈஸியாக பண்ணியிருந்துருப்பாங்க இவங்க. தவறு செய்யும்போது வந்து நம்ம போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது மேலேயும் அட்டாக் பண்ணால் அவங்க வந்து என்கவுண்டரில் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி தப்பு வந்து செய்யும்போது தண்டனை இனியும் ஜாஸ்தியாகும். ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கும் மேலே மேலே தப்பு பண்ணால் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அந்த உணர்தல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இருந்த அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.